ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 5 எபிசோட் 100 நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வழியாக 100வது எபிசோடுக்கு வந்துட்டோம். ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஏரி கிட்ட தான் காட்டுவாங்க. சுற்றி வர புகை மூட்டமாக தான் இருக்கும். ஏரிக்குள்ள இருந்து திடீர்னு பார்த்தா 3 டைல்ஸ் வெளியே வரும். ரொம்பவே புகை மூட்டங்கிறது ஜாஸ்தியாகும். அப்படியே கூரன் கிட்ட காட்டுவாங்க. யுகிமாரு பக்கத்தாலே உட்காந்துட்டு இருப்பான். தண்ணி சொட்டுற மாதிரி கேட்கும், பயந்துருவான். அது ஒரு இலையில இருந்தா வருது அப்படிங்கிற விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆவான். கூரனோட கையை பிடிச்சிட்டே தான் இருப்பான். திடீர்னு பார்த்தா சுற்றி வர புகை மூட்டம் ஜாஸ்தியாகும். தூரத்தில் காபுட்டோவை காட்டுவாங்க. என்ன மாதிரியான டெய்ல்டு பீஸ் இது, சாதாரண மெத்தட்ல ஒர்க் அவுட் ஆகாது போல, பரவாயில்ல பிளான் பிக்கு போக வேண்டியதுதான் அப்படின்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்சைட் த மிஸ்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கும். ரிஞ்சி, கீஹோ, கிகிரி, நொராரி எல்லாருமே சேஃபா தான் இருப்பானுங்க. இன்னத்துக்கு லீப் ஷினோபிஸ்ல இங்க இருக்க மாட்டானுங்க. இருந்தாலுமே யாருமே கார்டை டவுன் பண்ணிடாதீங்க அப்படின்மா ரிஞ்சி. கிகிரி, இது என்ன அலை, அதுன்னு மட்டும் இல்லாம அங்க அழுகுறலும் கேட்டுச்சு. கூரனும் அவனும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்பான் கிகிரி. நமக்கு தெரியாம இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்மா ரிஞ்சி. கோசு வந்திருப்பான். உயிரோட தான் இருக்கியான்னு ரிஞ்சி கேட்கவும், ஆமான்ட்டு கூரன் எங்கேன்னு சொல்லி கேட்பான். தெரியாதுன்பா, உன்னாலதான் தேட முடியுமேன்னு சொல்லி கேட்பாங்க கோசு. என்னோட வப்பால்கள் இப்போதைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்ல, அதனால நான் வேலைக்கு ஆக மாட்டேன் அப்படின்றவான் ரிஞ்சி. கோசு அவன் பாட்டுக்கு நடந்து போவான். எங்கடா போறேன்னு ரிஞ்சி கேட்கவும், கூரனுக்கு காயம் பட்டிருக்கும் அப்படின்ட்டு நடக்க ஆரம்பிப்பான். ரிஞ்சி, அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதுல அப்படின்ட்டு கையை பிடிப்பான். தட்டி விட்டுட்டு போயிருவான் கோசு. ரிஞ்சி அவ மேல இவனுக்கு ஏதாவது கிரஷ் இருக்குமோ அப்படின்ட்டு சிரிப்பான். நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. பயங்கரமா வலிக்குதுன்னு தேய்ச்சிட்டு இருப்பான். ஆமா, எவ்வளவு தூரம் நான் தள்ளி வந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இரு அந்த பையன் அப்படின்ட்டு யுகிமாருவை திங்க் பண்ணி பார்ப்பான். ஒரோச்சிமாருவோட ஃபாலோவர்ஸ் கூட அவனுக்கு என்ன வேலைன்னு திங்க் பண்ணுவான். நருட்டோ யுகிமாரு கிட்ட அந்த பர்சன் யாரோ அவங்களையே ஃபாலோ பண்ணு, அவங்கள விட்டு விலகிறாதேன்னு சொல்லி இருந்திருப்பான். ஒருவேளை நான் பண்ண தப்போன்னு திங்க் பண்ணுவான் நருட்டோ. நருட்டோவை சுத்தி புகை மூட்டம் ஜாஸ்தியாகும். கடுப்பாவான். திடீர்னு பார்த்தா நருட்டோ வேற இடத்துல இருப்பான். என்ன இடம்டான்னு பார்த்துட்டு இருக்கும்போது சாஸ்கே பெட்ல இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரோச்சிமாரு வருவான். என்ன தொல்லை பண்ணாம இரு அப்படின்பா. சாஸ்கேக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு கத்துவான். ஒரோச்சிமாரு ரீஅனிமேஷன் ஜுட்சுவை ஸ்டார்ட் பண்ண போறான் அப்படின்பா. என்ன சொல்ற அப்படின்னு நருட்டோ கேட்பான். அதான் அவனோட விருப்பம், அவனுக்கு தேவையான பவர் அவனுக்கு, அவன் எனக்கு அப்படின்பா ஒரோச்சிமாரு. உங்ககிட்ட விட முடியாது, அவனை நான் லீஃப் வில்லேஜுக்கு கூட்டிட்டு போவான் அப்படின்னு கத்துவான் நருட்டோ. அங்க வரதுக்கான ஆசையே கிடையாது அவனுக்கு அப்படின்பா ஒரோச்சிமாரு. அவனை பத்தி யார் அதிகமா திங்க் பண்றாங்களோ அவங்க இருக்க இடம் தான் அவனுக்கான இடம் அப்படின்னு நருட்டோ சொல்லவும், ஒரோச்சிமாரு நிஜமா தானான்னு சொல்லி கேட்பான். நருட்டோக்கு ஆல்ரெடி யுகிமாரு கிட்ட இப்படிப்பட்ட விஷயத்த சொல்லி அவன் தப்பான கைக்கு போயிட்டான் அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃபீல் இருக்கும். அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு வாய மூடு அப்படின்பா நருட்டோ. அவனை மறந்துரு, இல்லைனா நீ வருத்தப்பட வேண்டியதா இருக்கும் அப்படின்பா. நருட்டோ செம்ம கடுப்பாயிட்டு வாய மூடு அப்படின்ட்டு ரசங்கான வச்சு அடிப்பான். கக்காஷி ஸ்டாப் பண்றான்னு கத்துவாரு. பார்த்தா கீபாவை அடிக்க போயிருப்பான். ஜஸ்ட் மிஸ், கக்காஷி காப்பாத்தி இருப்பாரு. அடிச்சு புடிச்சு கடைசியை உன்னை கண்டுபிடிச்சா என்னடா பண்ண பார்த்த அப்படின்பா கீபா. ஆனா ஒரோச்சிமாரு தானே இங்க இருந்தான் அப்படின்பா நருட்டோ. அவனோட ஸ்மெல்லும் கூட வரலடா அப்படின்பா கீபா. ஒருவேளை இல்லூஷனா இருக்குமோ அப்படின்பாரு கக்காஷி. நருட்டோ இப்ப இந்த மிஸ்ட்ல மாட்டினா இல்லையா, அதை பாத்தீங்கன்னா இல்லூஷன் மிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 டைல்ஸ் பண்ற ஒரு கென்ஜுட்சு. எல்லாருமே ஒன்னா கேதர் ஆவாங்க. யாமட்டோ நருட்டோ கிட்ட நீ ஓகேவான்னு சொல்லி கேட்பாரு. ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒண்ணு சேர்ந்தாச்சு அப்படின்பாரு கக்காஷி. ஷீனோ, நம்மளோட பிரச்சனை ஆனா முடியல அப்படின்பா. கக்காஷி என்னங்கும் போது ஷீனோ அவனோட கையை காட்டுவான். அவனோட இன்செக்ட்ஸ்லாம் ரொம்பவே வியர்டா நடந்துக்கும். இதுக்கு இப்ப வினோதமா நடந்துக்குதுங்க. அதுகளோட டைரக்ஷன் சென்ஸ ஏதோ ஒன்னு குழப்பி விடுது, அதுகளால உளவு பார்க்க முடியாது அப்படின்பா. கீபா நிஜமாலுமான்னு சொல்லி கேட்பான். யாமட்டோ, இந்த புகை மூட்டம் ஜாஸ்தியாகவும் தான் அதுக்கு வினோதமா நடந்துக்குது அப்படின்பாரு. எங்க பக்கம் நருட்டோக்கு ஒரு இலூஷன் வந்திருக்கு, இத பார்த்தா சாதாரண புகை மூட்டமா தெரியல அப்படின்னு கக்காஷி யாமட்டோ கிட்ட சொல்லிட்டு நருட்டோ கிட்ட அந்த லேக்கு கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ, ஒரு பெரிய ஆமை பயங்கரமா சண்டை போட்டுச்சு, இதுக்கு முன்னாடி நம்ம கூட சண்டை போட்டாங்களையா அவங்களோட அப்படின்பா. பெரிய ஆமனால எப்படிரா இவ்வளவு அதிகப்படியான சக்கராவை வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்லி கேட்பான் கீபா. நான் உண்மையை தான் சொல்றேன், பொய் எல்லாம் சொல்லல. இதுக்கு முன்னாடி வந்த பெரிய அலங்கூட அதுதான் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் டைமா காமா கீச்சி அதை பார்த்த உடனேயுமே 3 டைல்டு பீஸ்ட் அப்படின்ச்சு அப்படின்பா. எல்லாருமே ஷாக் ஆவாங்க. சக்குரா 3 டைல்டு பீஸ்ட் தானான்னு சொல்லி கேட்பா. நான் வாழெல்லாம் பார்க்கல அப்படின்பா நருட்டோ. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு யாமட்டோ கேட்கவும், குழப்பத்து மேல குழப்பமா இருக்கு அப்படின்ட்டு இந்த புகை மூட்டம் ரீச் ஆகாத ஒரு இடமா பார்த்து தப்பிச்சு போய் ஆகணும், அங்க போயிட்டு அடுத்த பிளானை யோசிப்போம் அப்படின்பாரு கக்காஷி. இதுக்கப்புறமா கூரன் கிட்ட காட்டுவாங்க.
அவ மனசுக்குள்ள அவளை ஒருத்தங்க ட்ரீட் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அவளை ஏன் கொல்லல அப்படின்னு சொல்லி ஒரோச்சிமாரு கேட்பான். திடீர்னு பார்த்தா யுக்கிமாருவோட அம்மா சாகும்போது அந்த ஒயிட் கேமலியா ரெட் கேமலியா மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஒரு சீன்லாம் காட்டுவாங்க. என்னடா இது அப்படின்ட்டு ஷாக்ல எந்திரிப்பா கூரன். யுக்கிமாரு கூரன்பா, அவ யுக்கிமாரு அப்படின்பா. மனசுக்குள்ள ஆமா 3 டைல்ஸோட சண்டை போட்டு நான் மயங்கிட்டேன், அதோட சக்தி இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல, மற்றவங்கள கண்டிப்பா அதுல மாட்டி இருப்பாங்க. லீஃப் அவங்களோட மூவை வைக்க போறாங்கன்னா நான் கண்டிப்பா ரெஞ்சி மற்றவங்களோட சேர்ந்து இருக்கணும், ஆனா இந்த புகை மூட்டத்துல எப்படி அப்படின்னு திங்க் பண்ணிட்டு 3 டைல்ஸ்க்கு என்னாச்சுன்னு சொல்லி கேப்பா கூரன் யுக்கிமாரு கிட்ட. அதுக்கப்புறம் எதுவும் இல்ல, ஃபுல் சைலண்டா இருந்துச்சு. நீ கண்ண முடிச்சதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் முணங்கிட்டே இருந்த, நான் உன்னோட பேரை எத்தனை தடவை சொல்லியும் நீ எந்திரிக்கவே இல்லை அப்படின்பா. கூரன் மனசுக்குள்ள அப்ப இப்ப வரைக்கும் வந்து என்ன பாத்துக்கிட்டானா அப்படின்ட்டு கொஞ்சம் வாமா ஃபீல் பண்ணுவா. மற்றவங்களை போய் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேப்பா கூரன். யுக்கிமாருவுக்கு சுத்தமாவே முடியாது. என்ன காய்ச்சல் அடிக்குதா எப்பல இருந்துன்னு சொல்லி கேப்பா கூரன். ஒரு மாதிரி ஷாக்ல இருப்பா. இதுக்கப்புறமா சாயன் ஹினாட்டாவை காட்டுவாங்க. மேல டிராவல் பண்ணுவாங்க. ஹினாட்டா பியாக்குகான் யூஸ் பண்ணி பாப்பா. அமேசிங் அப்படின்பா. ஏதாவது பாத்தியான்னு சாய் கேட்கவும் சீக்கிரம் நம்ம திரும்ப போய் ஆகணும் அப்படின்பா. கக்காஷி என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாரு. நீங்க சொன்ன மாதிரி இது சாதாரண புகை மூட்டம் இல்ல, அதிகப்படியான சக்கரா இருக்கு, சொல்ல போனா அந்த ஏரியெல்லாம் மொத்தமா மூடி இருக்கு, எல்லா பக்கமும் சக்கராவா இருக்கு அப்படின்பா. அப்படின்னா இங்க இருக்க மொத்த புகை மூட்டமும் 3 டைல்ஸோட தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்பாரு யாமட்டோ. கக்காஷி ஆமான்ட்டு நருட்டோ சொன்னபடி பார்த்தா நமக்கு ஹாலுசினேஷன்ஸை கொண்டு வருது, லைக் பேரியர் மாதிரி அப்படின்பாரு. யாமட்டோ அந்த ஏரி கிட்ட போறது ஆபத்து அப்படின்பாரு. அது தப்பு, அந்த சின்ன பையன் அங்கதான் இருக்கான் அப்படின்வா நருட்டோ. கீப்பா என்னடா சொல்றேன்னு கேட்பான். சக்குரா கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனை பார்த்தேன்னு சொன்னான் இல்லையா சக்குரா, அவன் தான் அப்படின்பா. சக்குரா ஆமா சொன்னேன் அப்படின்பா. சாய் அது உன்னோட கற்பனைன்னு நினைச்சேன் அப்படின்பா. எல்லாத்தையும் நம்பருக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல, அவனை நான் பார்த்தேன், இன்னுமே அந்த ஏரி கிட்ட தான் அந்த பையன் இருக்கான் அப்படின்னு கத்துவா நருட்டோ. லேக்லையான்னு கக்காஷி கேட்கவும் அந்த பையன் நிஞ்சா கூட கிடையாது, அவன் நல்லா இருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கக்காஷி கிட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்பா நருட்டோ. கக்காஷி சாரி கேட்பாரு, போறக்கெல்லாம் விட முடியாதுன்னு. நருட்டோ ஆர்கியூ பண்ணுவான். சொல்ல போனா இந்த புகை மூட்டத்துக்குள்ள இருக்கும்போது உன்னோட சொந்த காம்ரேடவே கொல்ற அளவுக்கு போயிருக்க, இதுக்கப்புறம்லாம் உன்னை தனியா செயல்படுறதுக்கு விட முடியாது அப்படின்பாரு. நருட்டோ நீங்க சொல்றது புரியுது அப்படிங்கிற மாதிரி தல்லாவா. கீபா இந்த பிரச்சனையில விட்டு தள்ளுங்க, நம்ம வந்த மிஷன் எதுக்கு, ஒரோச்சிமாருவோட மறைவிடத்தை கண்டுபிடிக்காதல என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்பான் கீபா. கக்காஷி நான் தனிச்சையான முடிவுகள் எடுக்க முடியாத மாதிரி தான் இந்த சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்பாரு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பாக்குன ஹொக்காகே கிட்ட டெசிஷன் கேட்கறக்காக அனுப்பிச்சுட்டு இருப்பாரு. அது வந்ததுக்கு அப்புறம் இது வேணாம் பண்ணிக்கலாம், அந்த டைம் வரைக்கும் இந்த புகை மூட்டத்தை விட்டு தள்ளியே இருக்கணும், 3 டைல்ஸ் அப்புறம் அவங்க மேலையும் கண்ணு இருக்கட்டும் அப்படின்பாரு கக்காஷி. எல்லாருமே ஓகே சொல்லுவாங்க. நருட்டோக்கு மட்டும் கொஞ்சம் கடுப்பா இருக்கும். பாக்கோன் ஹொக்காகே ஆபீஸ்க்கு போயிருக்கோம். கக்காஷி சொன்ன விஷயத்த முழுசா சொல்லியிருக்கோம். சுனாடே கடுப்பாவாங்க. லாஸ்ட் வாரில் டிசப்பியர் ஆனது இப்போ திரும்பவும் வந்திருக்கு இந்த ஃபார்ம்ல அப்படின்பாங்க. பாக்கோன் ஒரோச்சிமாரு ரொம்பவே மோசமான விஷயம் பண்ண போறான்னு மட்டும் தெரியும் அப்படிங்கும். சீஜுனே டெய்ல்டு பீஸ்ட்ஸ அக்காட்சுகியை சேர்ந்தவங்க தீவிரமா தேடுறாங்க, நம்ம கண்ணுக்கு இது ஃபர்ஸ்ட் மாற்றுறதெல்லாம் ஒரு வர மாதிரி அப்படின்னு சீஜுனே சொல்லவும் சுனாடே இடையில அக்காட்சுகி மட்டும் பூந்தாங்கன்னா நிலைமை மோசமாகும், கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி ஆயிரும் அப்படின்பாங்க. அப்படின்னா அதை பிடிக்க போறோமான்னு கேட்பா சீஜுனே. அது ஒன்னும் அவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்ல, இருந்தாலும் ஏதாவது ஒரு வழி இருக்கலாம், நான் போய் அதுக்கேற்ற மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன், நான் பேர் எழுதிக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் சமன் பண்ணிக்க அப்படின்னு சுனாடே சொல்லவும் சரின்பாங்க சீஜுனே. லீஃப் ஹாஸ்பிட்டல காட்டுவாங்க. ஈனோ ஆபரேஷன் தியேட்டரை விட்டு வெளியே வருவா. நல்ல வேலை பார்த்திருக்கு அப்படின்னு ஈனோவை பாராட்டவும் எஜமானுக்கு சொல்லி கேப்பா. இப்படியே இருந்து அவங்க சொல்லவும் ஈனோ சரின்பா. ஜன்னலுக்கு வெளியே ஒரு சின்ன பறவையை பாப்பா. இதுக்கப்புறமா டென்டன் கிட்ட காட்டுவாங்க. சாயங்காலம் ஆயிருக்கும், இதுக்கப்புறம்ல என்னால முடியாது அப்படின்பா. ரியல் சேலஞ்சே இதுக்கப்புறம் தானே அப்படின்பா லீ. சரியா சொன்னாலி, முடிச்சுக்கலாம் போதுங்கிற மோசமான வார்த்தைகள்லாம் சின்ன பசங்களுக்கு ஆகாத வார்த்தை அப்படின்பாரு. லீ பாத்தீங்கன்னா 2 பேரும் இப்படி சேர்ந்து இருக்கிறது மூலமா ஒரு பர்ஃபெக்ட் சிங்க்கு வந்து ஒரு காம்பினேஷன் மூவ்ங்கிறது தயாராயிடுச்சுன்னா அந்த தாய் ஜுட்சுவை யாருனாலே ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். 10 நீ மட்டுமே இப்படி பண்றது பைத்தியாரத்தனம் அப்படின்பா. இந்த ட்ரைனிங்கோட பர்பஸ் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்பாரு காய். லீ சடனா ஸ்டாப் ஆகவும் 10 கால் கூட தரையில வைக்க முடியாம நிப்பா. லீ பாத்தீங்கன்னா என் கூட இருக்க பார்ட்னரோட சிங்க் ஆகி நானும் அவங்களும் சேமா செயல்படுறதுக்கு தான் இதோட மோட்டிவ் அப்படின்பா. சரிதான், ஆனா 10 கூட நீ சிங்க் ஆயிருக்கியே என்னன்னு சொல்லி கேட்பாரு. இப்பதான் லீ திங்க் பண்ணி பாப்பா. அவ மூச்சு விடுறக்கே சிரமப்படுறா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு, என் கோல்ல மட்டும் தான் நான் கவனத்தை செலுத்தினேன், என் பார்ட்னர் மேல இல்ல அப்படின்பா. என் ஸ்டூடெண்ட்னா சும்மாவா, சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு காய் சொல்லவும் 5 மணி நேரம் ஆச்சு நான் ஸ்டாப்பா ட்ரைனிங் பண்ணிட்டே இருக்கோம், என்னால முடியல, எங்கிட்ட என்ன 5-6 கை காலா இருக்குன்னு சொல்லி கேட்பா 10. எனக்கு இன்னும் எனர்ஜி இருக்கு அப்படின்பா லீ. 10 நல்லா மூச்சு வாங்கினதுக்கு அப்புறமா நான் உங்களோட தாய் ஜுட்சு மூலமா சண்டை போட போறேன், அதை நீங்க சமாளிக்கணும் அப்படின்பாரு. லீ செம ஸ்பிரிட்டா தான் இருப்பான், ஆனா 10 இல்லாம யோசிக்கணும்ல. 10 மேல பார்க்கவும் அந்த பறவையை பார்த்துட்டு காய்ஸ் பாருங்க அப்படின்பா. லீ நம்மளை கூப்பிடுறாங்களான்பா. நீங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் இதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்பாரு காய். போய் உங்களோட ட்ரைனிங்ஸ்க்கான ரிசல்ட்ஸை காட்டுங்க அப்படின்பாரு. 10 இப்பதான் கொஞ்சம் ரிலீஃப் ஆவா. இதுக்கப்புறமா ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. இந்த மிஷன் பத்தின எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. குறிப்பா உங்களோட நோக்கம் 3 டைல்ஸை சீல் பண்றதா தான் இருக்கணும், ஏன்னா அதுதான் ரொம்பவுமே கிரிட்டிக்கலான விஷயம் அப்படின்னு சுனாடே சொல்லவும் சீஜுனே 3 டைல்ஸை சீல் பண்றதுக்கு ரொம்பவுமே நுட்பமா சக்கராவை கட்டுப்படுத்த தெரியணும் அப்படின்ட்டு சக்குரா ஹினாட்டா நீ நானு நம்ம 4 பேரும் தான் சீலிங் யூனிட் அப்படின்பாங்க. சரின்பா ஈனோ. அப்ப
அப்புறம் 10-10 லீ, சகுரா ஹினாட்டாவுக்கு பதிலா நீங்க இருக்க போறீங்க. 3 டைல்ஸ் அங்க இருக்க வரைக்கும் சண்டையை எக்காரணத்தை கொண்டும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாடே சொல்லவும், அதை பத்தில கவலைப்படாதீங்க அப்படின்பா 10-10. எங்களோட ஃபுல் பவரை கொடுத்து சண்டை போடுவோம் அப்படின்பா லீ. நான் அவங்க கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன், யாரும் ஸ்லோவா வராதீங்க அப்படிங்கும் பாக்கும். இதுக்கப்புறமா கூரன் கிட்ட காட்டுவாங்க. யுகிமாருவுக்கு காய்ச்சலா இருக்கும். இதே கண்டிஷன்ல நான் இவனுக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருந்தா நானும் இவன மாதிரியே வாங்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு யுகிமாருக்கு ட்ரீட் பண்ணுவா. இதோட 2வது தடவை இவனை நான் அப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னு கூரன் திங்க் பண்ணுவா. இதுக்கு முன்னாடி காபுட்டோ அதிகப்படியான மாத்திரை கொடுத்திருப்பான் இல்லையா, ஒருவேளை அதால இருக்குமோன்னு திங்க் பண்ணிட்டு இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல எதிரிகளை பார்த்தாலும் சண்டையை நான் கண்டிப்பா அவாய்ட் பண்ணி ஆகணும்னு திங்க் பண்ணுவா கூரன். யுகிமாரு இரும்பவும் அவனை தூக்கி மடியில வச்சுக்குவா. யுகிமாரு மொழி அப்படிங்கவும் கண்ணை முடிச்சு பார்த்துட்டு உனக்கு தெரியுமா நான் திரும்ப போக வேண்டிய இடம் உன் கூட தான் அப்படின்பா. கடைசியா அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு கண்ணை மூடிடுவான். நைட் ஆயிருக்கும். நருட்டோ தனியா உட்காந்துட்டு இருப்பான். சக்குரா இங்க வந்துட்டு ஷிஃப்டே முடிஞ்சிருச்சு, இன்னுமே இங்க உட்காந்து இருக்கே அப்படின்னு மனசுல திங்க் பண்ணிட்டு நருட்டோ பக்கத்தால போவா. நருட்டோவோட முகத்தை பார்த்தோன்னா சிரிச்சுட்டு பக்கத்தால வருவா. ஃபீல் பண்ணாத அப்படிங்கவும், ஏய் சக்குரா நான் ஒரு விஷயத்தை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்பா. ஷாக்காவா சக்குரா. எனக்கு அதுக்கான பதில் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி பெருசோட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கும் போது அவர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு அப்படின்னு நருட்டோ சொல்லும் போது ஜிராயாவை பத்தி சொல்றேன்னு கேப்பா சக்குரா. நம்மளை பத்தி யார் அதிகமா திங்க் பண்றாங்களோ அதுதான் நம்ம வீடுன்னு சொன்னாரு அப்படின்னு நருட்டோ சொல்லவும், அது சொல்றக்கே அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்பா சக்குரா. ஆனா அது நிஜமான்னு சொல்லி கேப்பா நருட்டோ. அப்படி அது உண்மையா இருந்தாலும் நம்ம ஒரு பர்சனை பத்தி அதிகமா திங்க் பண்ணும்போது அவங்க நம்ம கிட்ட திரும்பி வந்து தானே ஆகணும் அப்படின்னு நருட்டோ கேட்கவும், நானும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்ன பண்ணாலும் சிலர் நம்ம கிட்ட திரும்ப வரதே இல்ல அப்படின்னு சக்குரா சாஸ்கேவை மீன் பண்ற மாதிரி சொல்லுவா. உன்னோட எண்ணங்களை அவங்களுக்கு போறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இல்லையா அப்படின்னு சொல்லி கேப்பா சக்குரா. இருந்தாலும் அவங்க அப்படியே விடுறதும் அவங்கள பத்தி யாரும் நினைக்காம இருக்கிறதுங்கிறதும் ரொம்பவுமே சோகமா இருக்கு அப்படின்பா. ஆமா, நம்ம அவனை கைவிட்டோம்னா அவனுக்கு திரும்பி போறக்கான இடம்னு எதுவுமே இருக்காது. அதேதான் அப்படின்னு எந்திரிச்சிட்டு சக்குரா, யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம அவனை பத்தியே திங்க் பண்ணுவோம், அவன் இங்க திரும்பி வரக்கான விஷயத்த நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்பா சக்குரா. நருட்டோ சிரிச்சுக்கிட்டே அப்படியே சொல்ல வரேன்னு கேப்பா. ஆமா அப்படின்பா சக்குரா. நருட்டோ நீ சொல்றதும் சரிதான், கை விடுறது ஒரு ஆப்ஷனே கிடையாது அப்படின்பா. இப்ப என்னோட ஃபீல் கொஞ்சம் பெட்டராவே இருக்கு சக்குரா அப்படின்ட்டு நருட்டோ தேங்க்ஸ் பண்ணுவான். சக்குரா நான் இப்ப என்னோட பொசிஷனுக்கு போறேன் அப்படின்ட்டு இன்னும் 30 நிமிஷத்துல அடுத்த 2 மேன் டீம் வந்து நம்மள ரிலீவ் பண்ணுவாங்க அப்படின்பா. மெயினா அலாட்டா இருந்துட்டு போவா. நருட்டோ சக்குராக்கு திரும்ப தேங்க்ஸ் பண்ணுவான். அவ சொன்னது சரிதான் அப்படின்னு திங்க் பண்ணுவான் நருட்டோ. ஹாட் ஸ்பிரிங்ல நருட்டோ கிட்ட யுகிமாரு அப்படின்னா என்ன பத்தி யாராவது திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க இருக்கிற இடம் தான் நான் போக வேண்டிய இடம் இல்லையான்னு சொல்லி கேட்டிருப்பான். அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு யார் என்ன சொன்ன என்ன, நான் அவனை பத்தி தான் திங்க் பண்ண போறேன் அப்படின்ட்டு கீழே ஜம்ப் பண்ணுவான். அவனுக்கு போறக்கான இடம் எதுவுமே இல்லைன்னா அவனோட வீடா நான் இருப்பேன், என் கூடவே அவன் இருக்கலாம் அப்படின்ட்டு நருட்டோ காட்டுக்குள்ள ஓடுவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எவ்ரி ஒன்ஸ் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ.